உலகத்தில் வாழும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இந்நேர வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களும் எல்லா வளமும் நலமும் மகிழ்வும் ஆரோக்கியமும் நிலைக்க இனிதே வாழ எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் புரிய வேண்டுமென்று நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் மனதார இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஆடி மாத செயற்திட்டம் இனிதே நிறைவேறியுள்ள நிலையில் அச்செயற்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை உங்கள் முன் பிரசன்னமாகி பகிர்ந்து கொள்வதில் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் கல்வி செயற்பாட்டிற்காக இம்முறை நல்லூர் பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட யாழ் கோண்டாவில் ராமகிருஷ்ண மகாவித்தியாலயம் தெரிவு செய்யப்பட்டு அப்பாடசாலை அதிபரின் அன்பான வேண்டுகோளுக்கிணங்க வறுமை கோட்டிற்குட்பட்ட 25 மாணவர்களுக்கு 72,600 ரூபா பெறுமதியான காலணிகள் எமது அமைப்பினரால் வழங்கி வைக்கப்பட்டது. நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் வாழ்வாதார பணியாக இம்முறை நல்லூர் பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட திருநெல்வேலியைச் சேர்ந்த வறுமை கோட்டிற்குட்பட்ட பாடசாலை மாணவன் கஜீபன் மிதுர்ணன் என்ற மாணவனுக்கு அவர்களது அன்பான வேண்டுகோளுக்கு அமைய அவர்களது தாயார் அந்த குறிப்பிட்ட மாணவன் பாடசாலை தேவைகள் மற்றும் இதர தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அவர்களது அன்பான வேண்டுகோளுக்கிணங்க எமது அமைப்பினரால் 43,950 ரூபா காற்று நிரப்பியுடன் கூடிய துவிச்சக்கர வண்டி எமது அமைப்பினரால் வழங்கி வைக்கப்பட்டது. நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஆடி மாதத்துக்குரிய மாற்றுத்திறனாளிகள் பணிக்காக இம்முறை தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவு தெரிவு செய்யப்பட்டது. இத்தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவில் உள்ள காங்கேசன்துறை பகுதியைச் சேர்ந்த ஒரு காலினை இழந்த மாற்றுத்திறனாளியான ரவிச்சந்திரன் பிரசாத் என்ற அன்பருக்கு எமது அமைப்பினரால் அத்தியாவசிய பொருட்கள் கொள்வனவு செய்து வழங்கி வைக்கப்பட்டது. இத்துடன் இந்த கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்திட்டம் ஆடி மாதத்துக்குரிய இனிதே நிறைவேறியுள்ளது. இந்த ஆடி மாதத்துக்குரிய வேலை திட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் சில முக்கியமான விடயங்களை இந்த வலையொலி காணொளியில் நான் உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் எனக்கு சில கடமைப்பாடுகள் உண்டு. அந்த வகையில் இந்த ஆடி மாதம், அதாவது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள், நான் ஏற்கனவே கடந்த 2 மாதங்களுக்கு முற்பட்ட காணொளியில் வலையொலி காணொளியில் இதை உங்களுக்கு வலியுறுத்தி இருந்தேன். அந்த வகையில் எமது அமைப்பின் பேரில் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு என்ற பெயரில் ஒரு வங்கி கணக்கு, பல்துறை சார் வசதிகளுடன் கூடிய ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு எமது அமைப்பின் பேரில் எக்காலத்திலும் இந்த வங்கி கணக்கானது மாற்றமடையாத வகையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அதே நேரம் நாங்கள் எதிர்வரும் கார்த்திகை மாதம் நாங்கள் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு எமது பணி 1 வருடத்தை பூர்த்தியடைகின்ற ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நாங்கள் எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் அதிகாரபூர்வமாக பதிவு செய்வதற்குரிய முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் எமது அமைப்பின் தாயகத்தில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்களால் மிக துரிதமான கதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் அதன் முன்னேற்பாடான ஒரு செயற்பாடாக எமது அமைப்பு நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு சட்ட விதிகள் யாப்பு தயாரிக்கப்பட்டு அந்த யாப்பு சம்பந்தப்பட்ட விவரங்களை நாங்கள் எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் புலன மதில எல்லோரும் பார்வையிடுவதற்காக காட்சிப்படுத்தி இருந்தோம். அந்த வகையிலே எமது இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு தாயகத்திலே மிக திறம்பட செயல்படுவதற்கு உறுதுணை புரிந்த புலம்பெயர் தேசத்து உறவுகள் அனைவருக்கும் இந்த செயற்திட்டத்தை தாயகத்திலே எவ்வளவோ இடர்களுக்கு மத்தியிலையும் தங்களோட குடும்ப சுமை பணிச்சுமை போன்றவைகளுக்கு மத்தியிலையும் இந்த வேலை திட்டத்தை மிகவும் திறம்பட செயற்படுத்திய எமது தாயக நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் நிர்வாக குழு அங்கத்தவர்கள் அனைவருக்கும்
சிரம் தாழ்த்தி நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் எமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு யாப்பு விதிப்படி செயற்படும் பிரதேசமாக நாங்கள் வடமாகாணத்தை தெரிவு செய்திருக்கின்றோம். இந்த வடமாகாணத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய 5 மாவட்டங்களுக்கு நாங்கள் எமது பணியை கல்வி வாழ்வாதார மாற்றுத்திறனாளிகள் என்ற வகையில் செயற்படுத்த நாங்கள் தீர்மானம் எடுத்துள்ளோம். அந்த வகையில் நாங்கள் தற்சமயம் அதுக்குரிய ஆரம்பகால நடவடிக்கைகளை, அதாவது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு எல்லாரும், அதாவது இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு அரச பதவியல்ல, உயர் பதவிகள்ல இருக்கிறவர்கள். ஆக அந்த காரணத்தினாலே உங்களுக்கு தெரியும், அவர்கள் கடமை நேரங்களிலே இந்த பணிகளில் ஈடுபட முடியாது. அந்த காரணத்தினாலே அவர்கள் ஏனைய மாவட்டங்கள், இப்ப நான் குறிப்பிட்டது போல எமது நோக்கம் அதாவது எங்கட இந்த பிரதேசம், அதாவது எங்கட உதவி செய்கிற பிரதேசம் வடமாகாணம். நாங்கள் வடமாகாண பிரதேசத்தில் உள்ள நோக்கம் வடமாகாண பிரதேசத்தில் உள்ள நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். அதான் எங்கட இந்த அமைப்பின் நோக்கம். அந்த வகையிலே நாங்கள் இனி எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் ஏனைய மாவட்டங்கள், நான் இப்ப குறிப்பிட்டது போல வடமாகாணம் 5 மாவட்டங்களை உள்ளடக்கியது. அந்த 5 மாவட்டங்களுக்கும் நாங்கள் ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்து அவர்கள் ஊடாக தகவலை எடுத்து போக்குவரத்து செலவுகளையும் நாங்கள் எமது அமைப்பின் உறுப்பினர்களுக்கு வழங்கி இனிவரும் காலங்களில் நாங்கள் இந்த ஏனைய 5 மாவட்டங்களுக்கும் எமது பணியை திறம்பட செய்வோம் என்று இத்தருணத்தில் நான் உங்களுக்கு உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்புக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து புதிதாக நிதி உதவி செய்யறதுக்கு புதிய அன்பர்கள் இணைந்து தங்களது பங்களிப்பை வழங்கி வருகின்றது. எமது அமைப்பின் மீது ஒரு நம்பிக்கை வைத்து இவ்வளவு அன்பு உறவுகள் எமக்கு நீ இந்த தாயகத்தில எமது தொப்புள் கொடி உறவுகளுக்கு உதவி செய்யறதுக்கு முன்வாரதை இட்டு நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் நாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்புக்கு உதவி செய்ய முன்வார புலம்பெயர் தேச அன்பு உறவுகள், உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லாவிடினாலும் அல்லது உங்களோட பொருளாதார சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை அதற்கு இடம் கொடுக்காத ஒரு அசாதாரண சூழ்நிலையில் புரிதொரு நபருக்கு இந்த வலையொலி காணொளியை அனுப்பி உங்களால் உதவி செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் இந்த வலையொலி காணொளியை உதவி செய்யக்கூடிய ஒரு அன்பு உள்ளத்துக்கு பகிர்ந்து இது ஒரு பொழுதுபோக்கு காணொளியாக தட்டி செல்லாம இது ஒரு மகத்தான பணி, உன்னதமான பணி, அவசியம் செய்யப்பட வேண்டிய ஒரு அத்தியாவசியமான பணி. அந்த வகையிலே இந்த வலையொலி காணொளியை இந்த ஏனைய மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து உதவி செய்யக்கூடிய அன்பு உள்ளங்களையும் எமது இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு என்ற இந்த குடும்பத்தில் இணைத்து அவர்களையும் ஒரு நிதி பங்காளியாக்கி நாங்கள் மேலும் பல நலிவுற்றோர்களுக்கு உதவி செய்ய நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் நான் மிகவும் தாழ்மையுடனும் பணிவுடனும் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து எமது அமைப்புக்கு உதவி செய்ய வார புலம்பெயர் தேச அன்பு உறவுகள் தொடர்பு கொள்ள வேண்டிய புலனம் தொலைபேசி இலக்கம் 0033 6 51 14 62 64 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்களும் எங்களோட இணைந்து கொண்டு உங்களோட நிதி பங்களிப்பை தாராளமாக இணைந்து செலுத்திக் கொள்ளலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு எனக்கு இருக்கின்றது. இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற அன்பு உறவுகள் எவ்வளவோ சொல்லனா துன்பங்கள், வேலை சுமை, பணிச்சுமை, இவ்வளவோ இடர்களுக்கு மத்தியிலே தான் தங்கட தாயகத்தில, நாங்கள் பிறந்த எங்கட தாயகத்தில, எங்கட மண்ணில, எங்கட சொந்த மக்கள்ல பாதிக்கப்பட்டவைக்கு உதவி செய்ய வேணும் என்று தாமாக மனமு முன்வந்து இந்த உதவியை செய்கிறது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகின்றது. அந்த வகையிலே நாங்களும் நேர்த்தியான முறையில் மிகவும் நேர்மையாக எமது கணக்கு மாதாந்த சேர்த்திட்ட அறிக்கை, அதனுடன் இணைந்த கணக்கறிக்கை, மற்றது எங்கள அமைப்பினரால மேற்கொள்ளப்படுகின்ற வேலைத்திட்டம் தொடர்பான புகைப்படங்கள், காணொளிகளை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இந்த நிதி பங்களிப்பு செய்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவரும்
தாங்கள் கொடுக்கப்படுகின்ற நிதி சரியான முறையிலே சரியான இடத்திலே சரியான தேர்வாக சென்றடைகின்றதா என்ற கருத்துக்களை தயவு செய்து எங்களுக்கு பகிர்ந்து எங்களுடைய இந்த நலிவிட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு ஒரு விளம்பர நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல. அதை நான் உங்களுக்கு மிகவும் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இது ஒரு நலிவுட்டோர், அதாவது ஒரு உன்னதமான பணி, மகத்தான பணி, அவசியம் செய்யப்பட வேண்டிய ஒரு பணிக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதாவது நோக்கம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், வடமாகாண பிரதேசத்தில் உள்ள நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் என்றதான் எங்களோட நோக்கம். அதை விட எங்களுக்கு எந்த விதமான விளம்பரங்களோ இந்த விதமான ஒரு இதுகளோ இல்லை என்றதை நான் உங்களுக்கு இந்த தருணத்துல சுட்டி காட்டுகின்றேன். அந்த வகையிலே தொடர்ந்தும் எங்களுக்கு நிதி வளம் போதாமை இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் மாதத்தில் ஒரு தடவை தான் கல்வி வாழ்வாதார மாற்றுத்திறனாளிய பணிகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை பகிர்கின்றேன். எமது ஜாப்பிலே வடமாகாண பிரதேசத்திலே உள்ள நலிவுட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் என்ற அந்த கோட்பாட்டுக்கு அமைய நாங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களையும், அதாவது ஜாழ்ப்பாணத்திலே எங்கட நலிவுட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு நிர்வாக கட்டமைப்பு இருக்கின்றபடியால் அதிலே ஒரு பிரதிநிதி எமக்கு தேவையில்லை. ஏனைய கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய பிரதேசங்களில் நாங்கள் அந்த இடத்திலே ஒரு பிரதிநிதியை நியமித்து அவர்களூடாக ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி அந்த பிரதேசத்திலே உள்ள கல்வி, வாழ்வாதாரம், மாற்றுத்திறனாளிகள் போன்ற நலிவுற்றோர்களுக்கான தேவைப்பாடுகளை இனங்கண்டு அவர்களுக்கு ஊடாக நாங்கள் இந்த பணியை மிக திறம்பட செய்வதற்காக நாங்கள் ஒவ்வொரு பிரதிநிதியை தெரிவு செய்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஆர்வம் உள்ளவர்கள், இந்த காணொலியை பார்க்கிற அன்பு உள்ளங்கள், உங்களோட கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களிலே, ஜாழ்ப்பாணத்திலே ஏற்கனவே நலிவுற்றோர்களுக்கான நேசகரங்கள் அமைப்பு நிர்வாகம் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த உதவி செய்யக்கூடிய எப்படியான உதவி தேவைப்படுறவைக்கு நான் ஒரு இணைப்பாளராக பிரதிநிதியாக இருந்து செயற்படுவேன் என்று நல்ல உள்ளம் கொண்ட அன்பர்கள் இந்த தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்களும் எங்களுக்கு உறுதுணையா வந்து பக்கபலமா வந்து அந்த பிரதேசத்துல வாழ்ற மக்களின் கல்வி, வாழ்வாதாரம், மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் நான் தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொண்டு அடுத்து வரும் வலையொலி காணொளி, ஆவணி மாதத்துக்குரிய வலையொலி காணொளியில் நான் பிரசன்னமாகி அந்த வேலை திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வேன் என்று உறுதியளித்து கொண்டு நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறும் உங்கள் அன்பின் ராசலிங்கம் சசிகரன். நன்றி, வணக்கம். முத்தான சித்திரங்கள் தங்கை முற்றத்தில் சிந்திய ரத்தினங்கள். முத்தான சித்திரங்கள் தங்கை முற்றத்தில் சிந்திய ரத்தினங்கள். பற்றும் பாசமும் வைத்தவற்றை நல்ல பாதையில் சேர்க்கும் பணியமதே. பற்றும் பாசமும் வைத்தவற்றை நல்ல பாதையில் சேர்க்கும் பணியமதே. முத்தான சித்திரங்கள் தங்கை முற்றத்தில் சிந்திய ரத்தினங்கள். நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பு வடமாகாணத்தில் இருக்கின்ற பாடசாலைகள் செய்து வருகின்றது. மாதாந்தம் பல பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு மாணவர்களுக்கான பாதங்கள் வழங்குகின்ற செயற்பாட்டை இந்த அமைப்பு முன்னெடுத்து வருகின்றது. இந்த அமைப்பு புலம்பெயர் உறவினுடைய உதவியினால் இந்த அமைப்பினுடைய இயக்கம் இலங்கையிலே வடமாகாணத்திலே அதனுடைய தலைவர்கள், உபதலைவர்கள், செயலாளர்கள் இங்கு இருக்கின்றார்கள். இவர்களோடாக
தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுடைய மாணவர்களுக்கு பாடங்கள் வழங்குகின்ற செயற்பாடு நடைபெற்று வருகின்றது. உண்மையில் ஒரு நல்ல செயற்பாடு. எனவே அந்த செயற்பாட்டை இன்று எங்கள் பாடசாலையை தெரிவு செய்து வந்திருக்கின்ற அந்த அமைப்பினுடைய தலைவர் கார்த்திகேயன் அதிபர் அவர்களுக்கும் உபதலைவர் எம் விஜயராஜ் அவர்களுக்கும் உப செயலாளர் கேசவன் சார் அவர்களுக்கும் அதனுடைய உறுப்பினர் ஆதரவாய் நடராஜராமலிங்க வித்தியாலயத்தினுடைய ஆசிரியர் கே கமலதாஸ் சார் அவர்களுக்கும் அதனுடைய வித்தியாலயத்தினுடைய முதல்வருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்து வருகின்றிருக்கின்ற பெற்றோர்கள், மாணவர்கள், எங்களுடைய பாடசாலையுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் உங்களை வருகிறவர்களென வரவேற்று இன்றைய நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்கின்றோம். தலைமை உரையினை எங்களுடைய வித்தியாலயத்தினுடைய முதல்வர் இலிவன் சார் அவர்கள் இப்போது ஆற்றுவார். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த நலனோன்பு நிகழ்ச்சி திட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற நலிவுற்றோருக்கான நேசக்கரம் அமைப்பு பல்வேறு பாடசாலைகளிலே தங்களது மாணவர்களுக்கான தங்களது செயற்திட்டங்களை அமல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே எமது பாடசாலையிலே இந்த அமைப்பு இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள எங்களை உள்வாங்கி இருப்பது மிகவும் பாராட்டுகளுக்கும் சந்தோஷத்துக்குமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். எமது பாடசாலையிலே பொருளாதார நலிவுற்ற குடும்பத்து பிள்ளைகள் பெரும்பாலான பிள்ளைகள் படிக்கிறார்கள். அவர்கள் கற்றலிலே ஆசிரியர்களின் ஒத்துழைப்புடன் சிறந்த கற்றல் அடைவுகளையும் முனைப்பாளர்களான அடைவுகளையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களின் அடிப்படை பிரச்சனைகள் கற்றல் உபகரணங்கள் மற்றும் ஏனைய உதவி திட்டங்கள் எங்கள் பாடசாலையிலே அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே எங்களது உப அதிபர் அவர்கள் இந்த நலிவுற்றோருக்கான நேசக்கரம் அமைப்புடன் தொடர்பு கொண்டு எங்களது பிள்ளைகளுக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது, அவர்களுக்கான உதவி திட்டங்களை நீங்கள் இங்கு வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு அமைய இன்றைய தினம் நமது பிள்ளைகளுக்கான கிட்டத்தட்ட 25 பிள்ளைகளுக்கான காலணிகளை வழங்குவதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே சேசன் சேர் அவர்களை நான் பாராட்ட வேண்டும். எங்கள் உபதிபராக இருந்து கொண்டு பிரைமரியில் இருக்கிற பிள்ளைகளின் நலன் தொடர்பாக சிந்தித்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை கவனித்து அந்த பிள்ளைகளுக்கு இவ்வாறான காலணிகள் மற்றும் கற்றல் உபகரணங்களை பெற்றுக் கொடுத்தலே முன்னின்று உழைத்தவர். அந்த வகையிலே உண்மையிலே இவ்வாறான செயற்பாடுகளை அதாவது தேவைகளை நாங்கள் கூறிய போது இந்த பிள்ளைகளுக்கு இந்த காலணிகளை வழங்க முன்வந்த நலிவுற்றோருக்கான நேசக்கரம் அமைப்பினருக்கு நான் நன்றிகளையும் பாராட்டுகளையும் பாடசாலை சமூகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே தெரியும், உங்களுக்கு ஒரு சப்பாத்து வேண்டும் என்றால் 3000-3500 ரூபாய் வேணும். ஒரு நாள் உழைப்பது ஒரு சில பெற்றோர்களுக்கு 2 நாள் உழைப்பு. அந்த செயற்பாடை பிள்ளைகள் பொருளாதாரம் கற்றலுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துக்காக செய்யப்படுகின்ற இந்த நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பு எதிர்காலத்துல வடமாகாணத்தின் கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். நான் நினைக்கின்றேன் இது முதல் கட்ட உதவி என்று நினைக்கின்றேன். அடுத்த கட்டங்களிலும் எங்கள் பிள்ளைகளுக்கான கற்றல் உபகரணங்களை நாங்கள் இந்த சபையிலே கேட்டிருக்கின்றோம். இந்த பிள்ளைகள் பொருளாதாரம் கல்விக்கு தடையாகக்கூடாது என்ற ஒரு செயற்பாட்டிலே ஒரு நிலைமையிலே சூழ்நிலையிலே வளர்ந்து இந்த உதவிகளை பெறுவதனூடாக நல்ல கற்றல் அறிவுகளையும் சமூகத்திலே நல்ல மனிதர்களாக நல்ல பிரஜைகளாக வாழ்வதற்கான உறுதியையும் இதிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இந்த பொருட்களை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் கல்வி அறிவை உயர்வதற்காக நீங்கள் சூழலை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்புக்கு நமது பாடசாலை சமூகம் சார்பான நன்றிகளையும் அந்த நேசக்கரம் அமைப்புக்கு உதவி அளித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கையைச் சேர்ந்த வெளிநாட்டு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாடசாலையுடைய அதிபர்களுக்கு மற்றும் உப அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள்
மற்றும் பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். நலிவுடேவா நீசகங்கள் அமைப்பு பிரான்ஸ் நாட்டை தலைமையாக கொண்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இங்கே எங்களோடு சேர்ந்து இங்கே கல்வி கற்ற என்னுடைய நண்பர்கள் புலம்பெயர்ந்து அவர்கள் சென்று அங்கிருந்து இங்கே உள்ள மக்கள் மீது, மாணவர்கள் மீது மிகவும் அக்கறையான ஒரு செயற்பாட்டை பலர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த நலிவுடேவா நீசகங்கள் அமைப்பு. நாங்கள் கடந்த 7 மாதங்களுக்கு மேலாக நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்து கொண்டு வருகின்றோம். இதிலே 3 விடயங்களை நாங்கள் இங்கே தற்போது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஒன்று கல்வி, மற்றது வாழ்வாதாரம், மற்றது மாற்றுத்திறனாளிகள். இந்த 3 பேருக்கும் 3 நிலையிலே உள்ளவர்களுக்கும் நம்முடைய அமைப்பானது நிறைய உதவியாக செய்து கொண்டிருக்கின்றோம். என்று நாங்கள் இந்த பாடசாலைக்கு காலணிகளை வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் உங்களுக்கு இந்த வழங்குகின்ற இந்த காலனி உங்களுடைய பாடசாலை அதிபருடைய வேண்டுகோளுக்கு வழங்கப்படுகின்றது. ஆனால் இதே விடயங்கள் நாங்கள் ஏனைய பாடசாலைகளுக்கு அவர்கள் என்ன மாணவர்களுக்கு என்ன விடயம் தேவை என்று கேட்கின்றார்களோ அந்த விடயங்களை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். சில பாடசாலையிலே பாடசாலை உபகரணங்கள் பெற்றுக் கொள்வதற்கான வவுச்சர், ஒரு மாணவருக்கு 2000 ரூபாய் பெறுமதியான வவுச்சரை நாங்கள் வழங்குகின்றோம். சில பாடசாலையிலே மாணவர்கள் போசாக்கு மற்றும் குறைவாக உள்ள மாணவர்களுக்கு போசாக்கு உணவுகளை கொள்வனம் செய்வதற்கான 2000 ரூபாய் பெறுமதியான வவுச்சரை வழங்குகின்றோம். வாழ்வாதாரம் என்ற செயற்பாடு நாங்கள் கோழிக்கூடு வழங்கியிருக்கின்றோம், தையல் மிஷின் வழங்கியிருக்கின்றோம், துவிச்சக்கர வண்டிகள் வழங்கியிருக்கின்றோம். இவ்வாறாக நிறைய விடயங்களை நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து இங்கே செயற்படுத்திக் கொண்டு வருகின்றோம். இது என்னுடைய ஒரு ஆரம்ப நிலையாகத்தான் இது காணப்படுகின்றது. உண்மையிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நிறைய உறவுகள் இதிலே தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த கோண்டாவிலை சேர்ந்தவர்களும் அதிலே இருக்கின்றார்கள், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். சாயத்தேரி எல்லா யாழ் மாவட்டத்திலே எல்லா இடங்களையும் சேர்ந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற என்னுடைய உறவுகள் தங்களால் முடிந்த அன்பளிப்புகளை, நிதி அன்பளிப்புகளை என்னுடைய அமைப்புக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை என்னுடைய ஒரு நண்பர் சசிகரன் அவர்கள் அங்கு அதை முக்கியமாக அவர்கள் இந்த அமைப்பை உருவாக்கியவரும் அவர்தான். என்னுடைய கல்வி கற்ற ஒரு நண்பன் அவர்தான் அங்கே இருந்து நிறைய உறவுகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி நிதியை பெற்று இங்கே எங்களுக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றார். இங்கே இருக்கின்ற நாங்கள் சேர்ந்து இந்த செயற்பாட்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், இங்கே உள்ளவர்களுடைய பொருளாதார நிலைமைக்கு இங்கே உள்ளவர்களால பொது விடயங்களில் ஈடுபடுவது என்பது மிகவும் ஒரு கடினமான விடயம். வெளிநாடுகளில் வசிக்கின்ற உறவுகள் தான் நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பங்களிப்பால்தான் நாங்கள் இப்படியான உதவி திட்டங்களை எங்களால் வழங்க முடிகின்றது. அந்த வகையிலே சசிகரன் அவர்களுக்கும் அந்த புலம்பெயர்ந்து வாழ்ந்து தங்களுடைய இக்கட்டான அந்த தனி தொழில் அப்படியான சூழ்நிலையிலும் எங்களுக்கு இந்த மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல உள்ளத்தோடு இந்த உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த புலம்பெயர் உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவற்றோடு இன்று இந்த நிகழ்வை எங்களுக்கு ஒழுங்காக தந்த இந்த பாடசாலையுடைய அதிபர் மற்றும் உப அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், அதோடு இன்றைய நிகழ்வுக்கு என்னோடு சேர்ந்து கலந்து கொண்டிருக்கும் எங்களுடைய அமைப்புடைய தலைவர், உப செயலாளர் மற்றும் உறுப்பினர் எல்லோருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செயற்பாடுகள் சம்பந்தமாக அதனுடைய பணிகள் சம்பந்தமான சிறந்த கருத்துக்களை எடுத்துரைத்த அந்த அமைப்பினுடைய உபதலைவர் விஜயராஜ் சார் அவர்களுக்கு பாடசாலை சமூகத்தின் சார்பில் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த வேளையில் எங்களுடைய பாடசாலையில் எதிர்வருகின்ற காலங்களிலும்
எங்களுடைய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களையும் வழங்கக்கூடிய ஏற்பாடுகளை இந்த அமைப்பு செய்வதன் என நம்புகின்றோம். உண்மையில் வருகிற மாணவர்கள் பல மாணவர்கள் நமது பாடசாலையில் கல்வி கற்று வருகின்றனர். ஒரு புத்தகத்தாக வாழ்வதென்றால் குறைந்தது 3500 மேற்பட்ட பணம் தேவை. புத்தக பைகளில் இடப்படுகின்ற மாணவர்கள் காணப்படுகின்றனர். எனவே அவர்களுடைய கற்றல் உபகரணங்களையும் நமது பாடசாலைக்கு வழங்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்வதற்குரிய உதவிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்த அமைப்பை கேட்டு இந்த அமைப்பினுடைய பணி தொடரட்டும். இந்த அமைப்பு தனது பணியை வடமாகாணத்துடைய மாணவர்களுக்காக சிறந்த முறையில் வழங்கி வேண்டும் என்று கூறி தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுடைய பாதனை வழங்குகின்ற நிகழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றோம். வலியுறுத்தலுக்கான தேசக்கணங்கள் அமைப்பினுடைய செயற்பாட்டை நாங்கள் கேட்டதற்கு நமது பாடசாலையை தெரிவு செய்து நமது மாணவர்களுக்கு பாதனைகளை வழங்கி வைத்த வலியுறுத்தலுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினருக்கு மீண்டும் பாடசாலை சமூகத்தின் சார்பில் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி வருகின்ற காலங்களிலும் உங்கள் பாடசாலையை ஞாபகம் வைத்திருங்கள். எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்களையும் வழங்கி வைப்பீர்கள் என நம்புகின்றோம். தொடர்ந்து பெற்றோர்கள் சார்பில் யுவப்பிரதா அவர்களை நன்றியை வழங்குமாறு அன்பாக அளிக்கின்றேன். அவர்களுக்கும் மற்றும் ஆரம்ப பிரிவு உபாதிபர் சுதர்சன் சார் அவர்களுக்கும் ஆரம்ப கல்வி பகுதி தலைவர் புனிதமரமிஸ் அவர்களுக்கும் பெற்றோர்கள் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அமைப்பின் மாணவர்களுக்கான உதவியை வரவேற்பதில் நான் உண்மையில் பெருமகள் வருகிறேன். பெற்றோர் சார்பில் இலங்கையில் வெளிநாட்டு உதவிகள் என்பது எவ்வளவோ வகையில் கிடைத்துக் கொண்டிருந்தாலும் நம் பாடசாலைக்கு நம் பிள்ளைகளுக்கு உதவுவதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். இதில் இவ்வமைப்பில் கேட்பு நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பு என்றும் மாணவர்களுக்கு இவ்வளவு உண்மையில் நாம் பிள்ளைகளுக்கு வேண்டு போனா 3000 ரூபாய் நல்ல ஸ்கூல் சொல்லி தந்தா 3500 ரூபாய்க்கு மேல வேணும். இந்த உறவு இவ்வளவு பிள்ளைகளுக்கும் செய்தது பாடசாலை எங்களோட பிள்ளை நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பாக நாங்கள் இன்றைக்கு கோண்டாவில் ராமேஸ்வரன் மாவட்டத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அமைப்பு பலதரப்பட்ட சேவை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது. அதில் பாடசாலை மாணவர்களுக்கும் நம்முடைய சேவை திட்டங்கள் பெரிய அளவிலே செய்து கொண்டு வரோம். இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு சப்பாத்தை கொடுத்த பிறகு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? பிள்ளைகளுக்கு அப்பா கடையில் கொடுத்துருக்கீங்க. இன்னும் என்னோட பிள்ளைகளுக்கு படிக்கிறது உபகரணங்கள் பேக்கு கொடுத்தீங்க. தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த அமைப்பு இப்போ ஒரு வருடங்களுக்குள்ளே தான் நாங்கள் தொடங்கி இப்போ செய்து கொண்டு வரோம். நிச்சயமாக நிறைய புலம்பெயர் உறவுகள் நிறைய உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இனியும் அவருடைய உதவி எங்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி அதிகரிக்கும் பொழுது நாங்கள் தொடர்ந்து மாணவர்களுக்கான உதவிகளை செய்ய கொண்டு கோரிக்கொள்கிறோம். நன்றி அம்மா. சரியான கஷ்டம். நாங்கள் உழைச்சாத்தான் காப்பாற்றி வந்தாங்க. பெரிய பொருளாதார பிரச்சனை இல்லை. இப்படி நீங்கள் உங்களுக்கு உதவி செய்வது உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். உண்மையிலேயே பெரிய சந்தோஷம். நாங்கள் மேலும் உங்கள்கிட்ட இப்படி உதவிகளை தான் எதிர்பார்ப்போம். நாங்கள் உண்மையிலேயே இப்போதைய வாழ்க்கை பொருளாதார செலவுகளுக்கு நாங்கள் நாளாந்த வேலை செய்து கூடிதாக்கள் எங்களுக்கு கட்டாகும். அப்போ இப்படி ஒரு உதவி என்று கிடைக்க உண்மையிலேயே சந்தோஷம். நீங்கள் எப்படி மேலும் மேலும் இன்னும் கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உதவிகள் செய்யணும். நாங்கள் அதுகளை எதிர்பார்க்கிறோம். உண்மையிலேயே மனமார்ந்த நன்றி. ஓகே, நாங்கள் இப்பொழுது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பிலிருந்து திருநெல்வேலியில் தெலங்காவில் பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்தில் இப்போ நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து மிதுர்ணன் இவர் இப்போ இந்த ஒரு 5ஆம் ஆண்டு பரீட்சை எடுக்க இருக்கிறார். அவருக்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு துவிச்சக்கர வண்டியை கொடுப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எப்படி தம்பி சந்தோஷமா அது?
சத்தமாக சொல்லுவான் சந்தோஷம் உங்கள் சொல்லும் பார்ப்போம் யாருக்கு நன்றி சொல்லுது பெற்றோருக்கான தேசக்கரங்கள் அமைப்பு நன்றி. வணக்கம். நலிவுற்றோருக்கான நேசகரங்கள் அமைப்பிலிருந்து நாங்கள் இன்றைக்கு காங்கேசன் துறையில் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம். இதில் வந்து மாற்றுத்திறனாளி ஆகிய ரவிச்சந்திரன் பிரசாத் அவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு 10,000 ரூபா பெறுமதியான உலருணவுப் பொருட்களை வழங்குவதற்காக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். தம்பி வணக்கம். நீங்கள் நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்புக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்கிறீங்க? யாருக்கு நான் சொல்லுங்க, யாருக்கு? இந்த அமைப்புங்க எந்த அமைப்பு? நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள். வேறு சொல்லிட்டு வேண்டும். நன்றி. சரி, ஓகே. அவர்களுக்கு மேலே இது வந்து நாங்கள் இப்படியான சேவை திட்டங்களை நாங்கள் செய்ய ஆர்வமாக இருக்கிறோம். தொடர்ந்தும் எங்களுடைய உறவுகள் இதற்கான உதவிகளை எங்களுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட எங்களுடைய அமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.